ஆண்டவர் இந்த 12வது மாதத்திலே நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 37வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். மரியாளை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மரியாளை ஆண்டவர் முன்குறித்து வைத்திருந்தார். பரலோகம் திட்டமிட்டு இருந்தது. தேவதூதன் மரியாளிடத்தில் தோன்றி, உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன் என்பதை தேவதூதன் அறிவிக்கும் பொழுது மரியாள் சொல்லுகிறார், இது எப்படி ஆகும், என் புருஷனை நான் அறியவில்லையே என்று சொன்னாள். உடனடியாக தேவதூதன் அவளுக்கு சொன்ன வார்த்தை, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நம்மளால் கூட முடியாத காரியங்களாக இருக்கிறது. ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். இந்த மரியாளுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் கூடினதற்கு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மரியாளோ கிருபை பெற்றவள் என்று தேவதூதன் அவளை வாழ்த்தினான். அப்படி என்றால் மரியாளுக்குள்ளே கர்த்தருடைய கிருபை இருந்தது. அநேகர் கன்னிய ஸ்திரீகள் இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக, இயேசுடைய பிறப்பை ஸ்தோத்திரம் கொண்டு வருவதற்காக காத்திருந்தார்கள். காத்திருந்தது உண்மை, ஆசைப்பட்டது உண்மை. ஆனால் மரியாளுக்குள்ளோ கர்த்தருடைய கிருபை இருந்தது. கர்த்தருடைய கிருபை இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்கள் கூடி வர வேண்டுமானால் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கிருபையை நாம் சேகரித்து கொள்ள வேண்டும். தாவீது இப்படி சொல்லுகிறான், என் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது, உம்முடைய கிருபை பெரியது. அந்த பெரிய கிருபையை நாம் சேகரித்து கொள்ள வேண்டும். காலவேளை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்ற விதத்தில் வாசிக்கிறோம். காலவேளையிலே அவருடைய கிருபைகள் புதியதாக இருக்கிறது. மரியாளோ கிருபையை சேர்த்து வைத்திருந்தபடினால் அவளுக்கு இந்த காரியங்கள் கைகூடி வந்தது. 2வது, மரியாள் மேலே ஸ்தோத்திரம் இருந்த முக்கியமான 2வது காரியம், மரியா மிகவும் பரிசுத்தமுள்ளவளாக இருந்தாள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம், தேவதூதன் அவளுக்கு பிரேத்திரமாய் சொல்கிறான், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கு ஒரு விடுதலை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியாருடைய துணை கொண்டு நாம் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க முடியும். மாம்சீக பிரதமாய் முடிக்க முடியாத காரியங்களை கர்த்தருடைய ஆவியாருடைய துணை கொண்டு நாம் முடிக்கலாம். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மில் தங்க வேண்டுமானால் பரிசுத்த ஜீவியம் மிக மிக அவசியம். பரிசுத்தம் இல்லாமல் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் தங்க முடியாது. இந்த மரியாள் பரிசுத்தத்தோடு தன்னை காத்து கொண்டிருந்தார். அநேக கன்னிய ஸ்திரீகள் காத்திருந்தார்கள், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை. இந்த பூமி அனைத்துக்கும் மரியாள் பரிசுத்தமாய் தன்னை பாதுகாத்து கொண்டு வந்தார். 3வது, லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் தேவதூதனுக்கு பார்த்து சொல்கிறார், அடிமை அடிமை என்று தன்னை தாழ்த்தினார். ஆண்டவரால் இந்த காரியம் கூடும் என்கிறதை அவள் விசுவாசித்தார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே தேவனால காரியம் கூட வேண்டுமானால் உங்களுக்குள் கிருபை இருக்க வேண்டும். 2வது, பரிசுத்தாவினுடைய துணை தேவை. 3வது, தாழ்மையான ஒரு அனுபவம் தேவை. இந்த 3ம் இருக்குமானால் அவர் உங்களுக்காக காரியங்களை எப்படி மரியாளுக்கு செய்து முடித்தாரோ உங்களுக்காய் செய்து முடிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த 12வது மாதத்திலே உங்களுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.